ஹாய். போன வீடியோவில் நம்ம தக்காளி செடியை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ அதுக்கு வந்துட்டு வீட்டிலையே செலவில்லாமல் எப்படி வந்துட்டு உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபர்டிலைசர் மாதிரி நீங்கள் கடையிலையும் வாங்கி போடலாம். இது வந்து வீட்லேயும் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் அந்த வாழைப்பழம் தோல் இருக்குது இல்லையா, அதை வந்து 2 நாள் நல்லா தண்ணியில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது கூட ஒரு 1 லிட்டர் தண்ணி கலந்து நம்ம அந்த செடிங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாம். இது வந்து தக்காளி செடி ஃப்ளவர் வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுக்கலாம். அந்த பட்ஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த டைமில் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி 2 நாள் நல்லா வாழைப்பழத்தோலெல்லாம் போட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் ஒரு 5-6 பழத்தோல் போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ஒரு 1 லிட்டர் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கிற எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டே வரலாம். நம்ம வந்து கடையிலையும் வாங்கி உரம் போடலாம். அந்த உரம் பார்த்திங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அது உங்களுக்கு வந்துட்டு பவுடர் மாதிரி கிடைக்கும். அதை தண்ணியில் வந்துட்டு 1 லிட்டர் வாட்டரில் 1 கிராமோ 5 கிராமோ 8 கிராமோ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அளவு கலந்து நம்ம வந்துட்டு கொடுக்கலாம். ஆனால் நம்ம வீட்டிலே வந்துட்டு ஈஸியாக ஃபர்டிலைசர் ரெடி பண்ணணுன்னா இது ரொம்ப நல்லது. வாழைப்பழத்தோலில் வந்து பொட்டாசியம் இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ்க்கு சரி, எல்லா காய்கறி பழங்கள் எல்லா செடிகளுக்குமே இந்த உரம் வந்துட்டு கொடுக்கலாம். நிறையா வந்து காய் பிடிக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவர்ஸ் வந்து உதிராது. அதுக்காக தான் இதை வந்து நான் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ அந்த பழத்தோலெல்லாம் எடுத்துட்டேன். இப்படி தான் இருக்குது. இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுலேயும் நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இதுலேயும் தண்ணி பிடிச்சிட்டோம். இதுலேயும் ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நம்ம செடிங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஃப்ளவர்ஸ் வைக்க ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இது நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிறையா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வந்துட்டு வரும். அதே மாதிரி காய் உதிராமல், பூ உதிராமல் உங்களுக்கு காய் பிடிக்கும். பாருங்கள், இந்த செடிக்கு தான் இப்போ நம்ம இதை கொடுக்க போகிறோம். அதே மாதிரி என்கிட்ட ஒரு டேபிள் ரோஸ் இருக்குது. இந்த டேபிள் ரோஸ்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு தக்காளி செடி, இதுலேயும் வந்துட்டு பட்ஸ் வச்சுருக்கு. இதுக்கும் கொடுத்துக்கலாம். எல்லா செடிங்களுக்குமே இது